ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. 1/2 கிலோ சிக்கன் நல்லா ஒரு 4-5 டைம் கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளிங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு அன்னாச்சி பூ சின்ன சைஸு, 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இதெல்லாம் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு 1 டீஸ்பூனுங்க. கருவேப்பிலை, மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேங்க. உப்பு தேவையான அளவுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுங்க. எண்ணெய் 3 ஸ்பூன் வச்சுருக்கோம், ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சுங்க. கடுகு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிடலாம். நல்லா செவக்கட்டும். செவந்து வருது, வெடிச்சு வருது. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா செவந்து வரணுங்க. நல்லா வணங்கட்டும். இந்த வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த டைமில் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கணும். இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு எல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கிடலாம். இப்போ நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிடலாம். எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கன்லேயே தண்ணி விட்டு வரும், அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாங்க. உப்பு போட்டு நல்லா ஒரு கிளறி மூடி போட்டுடலாங்க. அப்போ தான் அந்த உப்பெல்லாம் கறியில் சேர்ந்து பிடிக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே வணங்கட்டும். மூடி போட்டுடலாங்க. இப்போ மூடி எடுத்துடலாங்க. மூடி எடுத்துகிட்டு நல்லா கிண்டி விட்டுடலாங்க. இந்த டைமில் கறி வேகிறதுக்கான தண்ணி ஒரு 1.5 டம்ளர் அளவு ஊற்றிருக்கேங்க. கறி நல்லா வெந்து வரட்டும். மறுபடியும் மூடி போட்டு மூடிடலாங்க. மூடி போட்டுட்டோம். இது ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இடையில நம்ம எடுத்து கிண்டி விட்டுக்கணுங்க. மூடியை ஓப்பன் பண்ணி வச்சுங்க. ஓப்பன் பண்ணி இப்படி கிண்டி விட்டுக்கணும். நல்லா வெந்து வரட்டுங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டுக்கலாம். மூடி போட்டோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்து வரட்டுங்க. இப்போ கறி நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த டைமில் மல்லித்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன் வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு உப்பு காரத்தை இனிமேல் பார்த்துக்கணுங்க. நல்லா கிளறிட்டு காரம் சரியாக இருக்கும். காரமாக சாப்பிட்றது வேணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிடலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குங்க. இப்படி இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடணும். கறி நல்லா வெந்துருச்சு. இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக
கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. எண்ணெய் வந்து நான் கம்மியாக ஊற்றிருக்கேன். ஆயில் எச்சா வேணும்னா நம்ம சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். நான் ஆனால் கம்மியாக பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மல்லித்தலை சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் கிரேவி. பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.